பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதுல்ல. இந்த மலைப்பகுதிக்கு வர்றதற்கு இந்த கேபிள் காரை பயன்படுத்துறாங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. இந்த இடம் ரொம்ப ரம்மியமா இருக்குது, பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. நம்ம அதை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமைகளை நம்ம உணர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படிக்கு, இது சிருஷ்டித்த தேவனை நினைவு கூறும்படிக்கு இந்த இடங்களுக்குள் நாம் வரும்போது அவரை நினைத்து அவரை துதிக்கணும். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் எனக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 115 சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அநேக சமயத்துல நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துற ஒரு காரியம், நம்ம நேசிக்கிறவங்க, அன்பு கூர்ந்தவங்க நம்ம மறந்து போகும்போது, நம்ம நினைவில் வைக்காம மறந்து போன போது, இவங்க கூட என்ன மறந்துட்டாங்க, இவங்க கூட என்ன நினைக்கல அப்படின்னு நினைக்கும் போது மனதில் ஒரு துக்கம் உண்டாகும். அந்த மாதிரி துக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, பழகினவங்க, ஒரு காலத்துல ரொம்ப அந்யோன்யமா இருந்தோம், ஐக்கியமா இருந்தோம். இப்போ அவங்க எல்லாம் எங்களை மறந்துட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, வசதி ஆயிட்டாங்க, நாங்க கஷ்டப்பட்டு போன எங்களை நினைக்கிறதே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சோர்வும் ஒரு வேதனையும் உண்டாகும். யார் உங்களை மறந்து போனாலும் உங்களை நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். நீங்க வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, கஷ்டமான பாதையில கடந்து போனாலும் சரி, உயர்ந்திருந்தாலும் சரி, எப்பொழுதுமே நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைச்சு என்னங்க பண்ண முடியும்? நினைச்சா ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்ம மறக்காமல் இருப்பதற்கு அவர் என்ன பண்றாரா? உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறாரா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறார்ல. அப்ப எப்பொழுதுமே நம்முடைய நினைவில், அதாவது நம்மை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன். அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எப்பவுமே என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க. என் மேல ஒரு பாசம், அன்பு, கரிசனை உள்ள தேவன். என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக என்னை நினைவில் வச்சிருக்கிறீங்க. அப்படி விசுவாசித்து ஆண்டவரை துதிச்சு பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இன்றைக்கு யாரோ என்ன மறந்துட்டாங்க, என்ன நினைக்கல், நீ வருத்தப்படுறீங்க. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை? இன்றைக்கு என்ன தேவை? அந்த காரியத்தில் உங்களை ஆசீர்வதித்த மகிழ பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் எப்பவுமே என்னை நினைத்திருக்கிறீர், என்னை மறப்பதில்லை, என்னை ஆசீர்வதிக்கிறீர். இன்றைக்கு எனக்கு தேவையான இந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறீர். விசுவாசத்தோடு நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.